வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபுல் டே vlog தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்ன செய்யறேன்னு தான் வீடியோவை பார்க்க போறீங்க. இன்னைக்கு இப்போ வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரவா லட்டு செய்யறதுக்காக ரவா வறுத்துட்டு இருக்கேங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு ரவா லட்டு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரவா வறுத்துட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால ரவா லட்டு செஞ்சு கொடுத்து என் குழந்தைங்கள வந்து சந்தோஷமாக ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து ரவா லட்டு செஞ்சுட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைங்க சின்ன குழந்தைங்கலாம் வீட்லேயே இருந்ததுனால இப்போ புதுசாக ஸ்கூல் போகும்போது அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பக்குவமாக சொல்லி கொடுத்து அனுப்பிச்சி வைக்கணுங்க இல்லைங்க குழந்தைக்கு. என் தம்பி பசங்கள்லாம் அப்படிதாங்க ஸ்கூலுக்கு போகிறதுனா. என்னோட தங்க உப்பா எதுக்குடி மயில? மோர் உப்பு வேணுமா? பாப்பா வந்து மோர் கேட்குறாளுங்க, அதுக்கு உப்பு கேட்குறான். தானா உப்பு போட்டு குடிக்குதுங்களாமா. ரவா லட்டு உருட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வளர்க்கிட்டு இருக்கிறேங்க. பாத்திரம் வளர்க்கி வச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? அந்த பாத்திரம் விளக்குனாவே ஒரு மழையே குறைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. பாத்திரம் விளக்குறது தான் பெரிய வேலை. பாத்திரம் விளக்குறதும் துணி துவைக்கிறதும் தான் ஒரு பெரிய வேலையாக இருக்குது. அதனால இந்த பாத்திரம் விளக்குற வேலையை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா வேலையே முடிஞ்ச மாதிரி. பாத்திரம் இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்காதுங்க. ஏதோ ஒரு பாத்திரம் வீடு நிறைஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கும். இந்த பாத்திரத்தை விளக்கி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வேலையே முடிஞ்ச மாதிரி. அதனால் சீக்கிரமாக பாத்திரத்தை விளக்கி முடிச்சிட்டோம்னா ஒரு வேலை மிச்சம் நமக்கு. இதெல்லாம் அடுப்பில் வைக்கிறதுனால கறி பாருங்க எப்படி ஆயிருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு வாரமாக நல்லா பயங்கரமான மழை பெஞ்சுதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா விறகெல்லாம் நல்லா வதன்னு காஞ்சி போயிடுச்சு. அதனால நம்ம விறகெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், வெயில் வந்து செம்ம வெயில் அடிக்குதுங்க. விறகு காய போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. விறகு காய போட்டுக்கலாங்க. இந்த மாதிரியே கோடாரியில் வந்து எல்லாம் வெட்டி வச்சுக்குவோம். கோடாரியில் நல்லா இந்த மாதிரி காய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அடுப்பு எரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. கறி குழம்பு மட்டன் குழம்பு வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விறகு இருந்தால் தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து வேகும். அதனால இந்த மாதிரி விறகு வச்சு கட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எரிக்கிறது கறியெல்லாம் வேகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வெயில் அடிக்கிறதுனால மேட்டெல்லாம் காய போட்டுருக்குதுங்க. இப்போ இந்த மேட்டெல்லாம் எடுத்துக்கலாம். காலையிலே வந்து காய போட்டாச்சு. மழை பெஞ்சாவே கால் முதிச்சு ரொம்ப ஈரமாயிருச்சுங்க. அதனால வெயில் அடிச்சதுனால இப்படி கொண்டாந்து ரோட்டில் காய போட்டிருந்தோம். நல்லா வெயிலுக்கு காஞ்சு அந்த மண்ணெல்லாம் உதிர்ந்துருச்சு. உதிர்ந்ததுனால இப்போ வந்து நான் அந்த மேட்டை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ வந்து செடியில் வந்து நம்ம பூ பறிச்சுக்கலாங்க. பூ பறிக்கிறதுக்கு வந்து மாலை நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் நம்ம செடியில் வந்து எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே குண்டு மல்லிகை பூங்க. இந்த சைடு இருக்கிறது எல்லாம் குண்டு மல்லிகை பூ. இது வந்து சின்ன மல்லிகை பூ. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு. நம்ம செடியில் வந்து நல்லா பூ பூத்துருக்குதுங்க. சூப்பராக பூ பூத்துருக்குது. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் பூ பறிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த பூ தாங்க செம்ம வாசமாக இருக்குங்க. அடுக்கு மல்லிகை பூ தனியாக அந்த பக்கம் அந்த செடி பூராமே அடுக்கு மல்லிகை பூ. இது வந்து சாதா மல்லிகை பூ. இதில் வந்து ரொம்ப நிறைய பூ பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு செடி தான், எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பூ வந்து பொறிச்சிக்கலாம். சாப்பிட்டாச்சுங்க ஃபுல்லாக. இன்றைக்கி வந்து பயங்கரமான வெயில் அடிச்சதுனால என் விறகு காய போட்டாச்சு. வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே செஞ்சாச்சு. வீட்டு வேலையெல்லாம்
வந்து பூ பறித்து கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வீட்டு வேலை வந்து பூ பறிச்சுட்டு நான் வந்துட்டேங்க. இங்கே வந்து பார்த்தா சித்தி அவங்க வீட்டில் வந்து பொட்டுக்கடலை உருண்டை உருட்டிகிட்டு இருக்காங்க. எங்கள் 2 சித்தி அவங்களும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உருட்டுறாங்கன்னு பாருங்கள். இது வந்து அரிசி மாவு கலக்காமல் பொட்டுக்கடலை உருண்டை வந்து பாகு காய்ச்சி அப்படியே அங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து பாகு காய்ச்சிட்டு இருக்காங்க. பாகு ஆறாதுக்கு முன்னாடி மோந்து ஊற்றி இதில் கிளறணுங்க. பற்றியும் பற்றாமல் போகக்கூடாதுன்னு சூடு ஆறாமல் இருக்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து சூடு பண்ணிகிட்டே இருக்காங்க பாகு. இங்கே வந்து இவங்க 2 பேரும் கிளறிட்டு இருக்காங்க. பாருங்க பொட்டுக்கடலை மாவு இப்படி பிணைஞ்சாதாங்க. பாருங்க எங்கள் மாமா எப்படி சொல்கிறாருன்னு வருங்க. எப்போ பார்த்தாலும் நீ போட்டோவை எடுத்துகிட்டே திரி வேலை செஞ்சிடாதுன்னு கேட்குறா. பேச்சும் வாங்கி போடுறேன், நீங்கள் வியூவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க. எத்தனை வருஷமாக இதையே சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீன்னு கேட்குறாங்கங்க. பாருங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. இந்த வீடியோக்காவது வியூவர்ஸ் போகிற மாதிரி பாருங்கள் பார்க்கலாம். ஏங்கத்த இதேவே தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், இதேவே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பாருங்க நான் சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க. எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா? இப்படி தாங்க கேட்பாங்க என்னை எல்லாரும். எப்படியாவது என்னை இந்த பிரச்சனை இருந்து காப்பாற்றி விடுறதுக்கு நீங்கள் தான் வியூவர்ஸ் போகிற மாதிரி என்னோடய வீடியோக்கு வந்து ஷேர் பண்ணி வியூவர்ஸ் பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிணையிறாங்கன்னு. பாருங்க அடுப்பும் எரிய மாட்டேங்குது. எங்கள் அம்மா தட்டு வச்சு விசிறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க மாவு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. பூ பொரிச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த மாவெல்லாம் உருட்டி முடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் பூ கட்ட ஆரம்பிப்போம். இன்றைக்கி பொரிச்ச பூ பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ பூக்கு மேலே எச்சாதான் வரும். என்கிட்ட 1/4 கிலோ பூ வருங்களா? 1/2 கிலோ வருமா? அத்தை வந்து பூச்செடி கேட்டுட்ருக்குறாங்கங்க. அத்தை அவங்க நல்லா பூ பூக்குது, எனக்கு ஒரு பூச்செடி கொடுன்னு கேட்டிருக்குறாங்க. பதியம் போட்டுறேன். கொண்டா கொண்டா. பாருங்க பாகு காஞ்சிட்டு இருக்குது. அம்மா வந்து காய வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி வீடியோவாக நான் என்னோடய vlog மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்களா? இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சிங்களா? இப்போ வந்து மாவு வந்து பிணைஞ்சிருக்காங்க இல்லைங்களா? அது வந்து 6 கிலோ பொட்டுக்கடலைங்க, 4 கிலோ வெல்லம், ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 கிலோ. அந்த 10 கிலோ மாவும் எங்கள் சித்தி 2 பேர் பொட்டுக்கடலை உருண்டை வரும். ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் சேவ் பண்ணி. அதனால தான் அப்படி பிணையிறாங்க. பிணையிறனா வந்து உருண்டை வந்து நல்லா உருட்ட முடியாது சரிங்களா? நான் வந்து செல்லை எடுத்துகிட்டு இருந்தால் வந்து எல்லாம் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், நீயும் வந்து மாவை உருட்டு, அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதனால நானும் போய் மாவு உருட்ட போகிறேன். மாவு உருட்டிட்டு தான் வந்து மல்லிகைப்பூ பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மல்லிகைப்பூ வந்து நான் கட்ட ஆரம்பிக்கணும். ஏன்னா அது வந்து இப்போ 10 கிலோ ஒருத்தங்களாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டினோம்னா தான் சீக்கிரமாக வேலை முடியுங்க சரிங்களா? இன்றைக்கி பார்த்த என்னோடய vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா? பாருங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. நான் சும்மா இருந்தால் நியாயம் இல்லைங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வேலையை வந்து நான் எங்களுக்கு செஞ்சு தர போகிறேன். நானும் போய் பொட்டுக்கடலை உருட்ட போகிறேன். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க. இந்த பொட்டுக்கடலை மாவை உருட்டிட்டு தான் நீ வேலை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். என்ன வேலைன்னு பார்க்குறீங்களா? பாத்திரம் இருந்துச்சு, அதுவும் விலைக்கு எடுத்துட்டாங்க. நான் பூ பறிச்சுட்டு வரதுக்குள்ளே வந்து பாத்திரத்தை விலைக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை மாவு உருட்டி வச்சுட்டு தான் பூ கட்டணும். பூ கட்டிட்டு வேலை முடிஞ்சுங்க. ஓகேங்க, பாய்.